நமோ நாராயணாய் நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சென்னந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. நான் ஏன் இந்த ஸ்லோகத்தை நான் விடாமல் சொல்கிறேன்னா, எனக்கு அந்த ஸ்லோகம் பிருந்தாவனத்தில் எனக்கு ஒருத்தவங்க கொடுத்த ஸ்லோகம். அதனால் கிருஷ்ணனுக்காக நான் அதை மறக்காமல் சொல்லணுன்றதுக்காக இந்த ஸ்லோகத்தை வச்சு தான் நான் ஆரம்பிப்பேன். அதுக்கு தான் இதை சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகும் மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் முட்டாள், சிந்திக்க தூண்டும் ஒரு சிறுகதை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம், நம்ம படித்தவங்க படிக்காதவங்களை பார்த்தா முட்டாள்னுவாங்க. வேலை நல்லா தொழிலில் வளம் பெறுறவங்க பார்த்தா வேலை செய்யாதவங்களை பார்த்தா முட்டாள்னுவாங்க. இப்படி நிறைய முட்டாள்கள் இருக்கிறோம். அதனால் இப்போ இதில் யார் சிறந்த முட்டாள் அப்படின்றத பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். படித்தவன் முட்டாளா, படிக்காதவன் முட்டாளா? உண்மையான முட்டாள் யார் என்பதை அறிய ஒரு சிறிய கதை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் மன்னனை காண ஒரு சாது வந்தார். ஒரு சாது வருவந்தாங்க. நாட்டின் மன்னனாக இருப்பவர்கள் சாதுவின் அறிவுரைப்படி வாழ வேண்டும். அதன்படி மன்னனுக்கு அறிவுறுத்துவதற்காக சாதுக்கள் அரசவைக்கு அடிக்கடி வருவது வழக்கம். சாதுவை கண்ட மன்னன் பாரம்பரிய பழக்கத்தின்படி எழுந்து நின்று மிக்க மரியாதையுடன் அவரை வரவேற்று உபசரித்தார். மன்னனால் முறையாக வரவேற்கப்பட்ட சாது மன்னனுக்கு சில ஆன்மீக விஷயங்களை போதிக்க முயன்றார். ஆனால் மன்னனோ அதில் சற்றும் நாட்டம் காட்டவில்லை. அது பார்த்தீங்கன்னா, சாதுங்களுக்கெல்லாம் செயிண்ட்னா அவங்களுக்கு பின்காலத்தில் அது வரப்போகிற காலத்தில் என்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க நாட்டு அரசருக்கு நிறைய அட்வைஸ் சொல்லுவாங்க. அப்போ மன்னர் மரியாதை எல்லாம் பண்ணுவார். ஆனால் அவரை எதுவுமே அவர் சொல்கிறதெல்லாம் அவ்வளோ தூரம் கேட்க மாட்டார். ஆனால் கேட்டாலும் அதுக்கு ஒரு அசால்ட்டு தானே இருக்கும். சாதுவிற்கு தங்கம், வெள்ளி, மான் தோல், புலித்தோல் என்று ஏதேனும் ஒரு பரிசை வழங்கி அதன் மூலம் அவரிடம் ஆசை பெறுவதில் மட்டும் மன்னன் குறியாக இருப்பாராம். பொன்னும் பொருளும் தனது ராஜ்யத்தில் பொங்கி வளர வேண்டும். மக்கள் யாவரும் மன்னனான தனக்கு தயங்காது வரி செலுத்த வேண்டும் என்று மன்னன் ஆசியை வேண்டினார். ஆசி ஜெய்செயின்ட்ட அந்த துறவிகிட்ட வேண்டுறாரு. வேணும்னா காலில் விழுக்கிற போது எனக்கு இப்படி நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னோன்னு, ஆன்மீக அறிவுரைகள் வேண்டாம், ஆசி மட்டும் கிடைத்தால் போதும் என்று மன்னனின் மனப்பான்மையினால் இன்று மக்களிடம் நாம் காணலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அது இப்போ உள்ள பசங்களுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்களாம் ஒரு பெரியவங்கன்னு போனோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு அட்வைஸ் சொன்னால், ஆமாம் இது வந்துருச்சு, இதுகிட்ட யார் இப்போ யார் அட்வைஸ் கேட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் சொல்கிறாரு, இன்றைய மக்களிடமும் நாம் இதை காணலாம் என்று சொல்லுகிறார். யார்? சாது. மன்னனுக்கு ஆசி வழங்கிய சாது மன்னரிடம் ஒரு விருப்பத்தை முன்வைத்தார். என்ன? சாதுவின் விருப்பம் மிகவும் விசித்திரமாக இருந்ததால் அதை கேட்ட அரசவையில் இருந்து அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். அப்படி என்ன கேட்டார்? இந்த ஊரிலே மிகப்பெரிய முட்டாள் ஒருவனை கண்டுபிடித்து அவனுக்கு வேலை கொடுப்பாயாக. அவனது கையில் ஒரு குச்சியை கொடுத்து ஊரெங்கும் வலம் வரச் சொல். அதுவே அவனது வேலையாக இருக்க வேண்டும். அதற்கு அவனுக்கு தக்க ஊதியம் வழங்க வேண்டும். இதுவே சாதுவின் விருப்பம். சாதுவின் வேண்டுகோளை கேட்டு திகைப்புற்ற போதிலும் ஒருவித பயத்தின் காரணமாக எதுவும் கேட்காமல் மன்னனும் ஒப்புக்கொண்டார். ஏதோ சாது சொல்கிறாரு, இந்த சாது பேச்சை நம்ம கேட்கலன்னா நமக்கு சாபம் வந்துடும் அப்படின்ட்டு அதை சட்டம் பண்ணாமல் இதை ஒப்புக்கொண்டார். சாதுவும் அரசவை விட்டு வருத்தத்துடன் வெளியேறினார். நம்ம அட்வைஸை கேட்க மாட்டேங்கிறாரு, இவருக்கு ஆசீர்வாதம் மட்டும் வேணும்ட்டு அவருக்கு வருத்தத்தோடு போனாராம். சாதுவின் விசித்திரமான கட்டளை மன்னன் மிகுந்த கவனத்துடன் நிறைவேற்றினாராம். தனது அமைச்சர்களின் உதவியுடன் நாட்டிலே மிக முட்டாள் ஒரு வலையை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்துட்டு அவன் முட்டாளா என்பதை நன்கு சோதித்த பின்பு அவனை வேலைக்கு அமர்த்தி கொண்டான். அவன் கையில் ஒரு குச்சியை கொடுத்து ஊரெங்கும் வலம் வரும்படி கட்டளையிட்டாராம் மன்னன். எப்படியே மன்னன் தொடர்ந்து தனது நாட்டை திறம்பட ஆட்சி செய்து சேகரித்து நிறையா ஆட்சிகள் வந்தது. அப்புறம் செல்வங்கள் வந்தது, நிறைய இளவரசிகள் வந்தது. அப்புறமேட்டு பல்வேறு மாளிகைகளாக கட்டினார். இப்படியே மிக்க மகிழ்ச்சியுடன் தன் வாழ்வை கழித்து வந்தால் முட்டாள்தனமாக ஊரெங்கும் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டே வலம் வந்துக்கிட்டே இருந்தானாம். இப்படியே காலங்கள் ஓடிடுச்சான். காலங்கள் ஓடினோன்னே
அப்போ வந்து ஒரு நாள் வந்து அவர் வந்து படுத்த மன்னர் வந்து படுத்த படுக்கையானார். விரைவில் மரணத்தை தழுவப் போவதை அறிந்த உற்றார் உறவினர் அனைவரும் சந்திக்க பேரார்வம் கொண்டார்களாம். அண்டை நாட்டு மன்னர்கள், நாட்டின் முக்கியமானவர்கள் என அனைவரும் மரணப்படுக்கையில் இருந்த மன்னனை தினமும் சந்தித்து வந்தனாம். அந்த சமயத்தில் மன்னனை காண முட்டாளும் தனது குச்சியுடன் வந்தனாம். என்னடா எல்லாரும் அப்போ மன்னர் இறந்து விடுவார் போல, நம்மளும் போய் அந்த மன்னரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப உடனே வந்து நீண்ட நாள் கழித்து, அது வருஷங்கள் ஓடின, நீண்ட நாள் கழித்து மன்னனை கண்டு மகிழ்ச்சியில் முட்டாள் நீடூடி வாழ்கை மன்னா என்று வாழ்த்து கோஷம் எழுப்பினாராம். தனது நிலையை உணராமல் வாழ்த்து கோஷம் எழுப்பும் முட்டாளே எண்ணி வருந்தியனாராம் மன்னர். அவரே படுத்த படுக்கையில் இன்னைக்கா நாளைக்கான்னு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறவிட்ட நீடூழி வாழ்கை என்று சொன்னாராம். நான் வாழ்ந்த காலம் முடிந்து விட்டது, செல்ல வேண்டிய காலம் வந்து விட்டதப்பா அப்படின்னு சொல்லிட்டு பதில் அளித்தாராம். எங்கு செல்கிறீர்கள் மன்னா? எப்போது வருவீர்கள்? வெகு தூரம் செல்கிறீர்களா? திரும்பி வருவதாக இல்லையா? என்னையும் அழைத்து செல்லுங்கள். ஏய், நான் அங்கே செல்லும்போது உன்னை அழைச்சிட்டு போக முடியாது. அப்படியானால் ராணிகளை அழைத்து செல்லுங்கள். அதுவும் சொல்ல முடியாதடா. முட்டாள்தனத்தை எண்ணி மன்னனுக்கு சற்றும் கோபம் ஏற்பட்டது. இருப்பினும் சற்று பொறுமையுடன் தன்னுடைய ராணியர்களை எல்லாம் எங்கும் கூட்டி செல்ல இயலாது தெளிவான உண்மையை முட்டாளுக்கு எடுத்துரைத்தார். எல்லா ஒரு ராணியை கூட கூட்டுக்க முடியாது, உங்களுக்கு இத்தனை ராணிகள் இருக்கிறார்கள். இல்லை, நான் மட்டும் தனியாக செல்ல வேண்டிய இடம் அது ஒன்று தான். அப்படின்னு அமைச்சர்கள், அப்புறம் குதிரை வண்டி, அப்புறம் உங்களுடைய சாரட்டு வண்டி, இதெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு அதிகரித்த கோபத்துடன் மன்னன், முட்டாளே, குதிரைகளையும் என்னுடன் கூட்டி செல்ல இயலாது. பாத யாத்திரை செல்ல உள்ளீரோ? ஓ அப்படின்னு சிரிச்சாராம். சிரித்தோடனே, செலவிற்கு சற்று நாணயங்களையாவது எடுத்து செல்லுங்கள் ஐயா அப்படின்னு மன்னர்கிட்ட சொல்லலாம். ஐயோ, முட்டாள் இப்படி பேசி நம்ம கழுத்தை அப்படி அறுத்து தொலைக்கிறானே, என்ன செய்கிறதுனே எனக்கு புரியவில்லையா. சாதிவின் பேச்சை கேட்டு இந்த முட்டாள் வேலைக்கு வைத்தோமே என்ற காரணத்தினால் இத்தனை காலம் நீ முட்டாளாக குச்சியுடன் நகரத்தை சுற்றி வந்ததால் உனக்கு இப்போது ஓய்வு தருகிறேன். நீ இங்கே என் கண் முன்னாடி நிற்காதே, ஓடிவிடு. இந்த குச்சியை யாரிடமாவது கொடுத்துடு, இந்த குச்சியை யார்ட்டையாவது கொடுத்துரு. நான் உனக்கு தொடர்ந்து உங்கள் வீட்டுக்கு நான் ஊதியத்தை அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னு மன்னர் சொல்கிறாரு. உடனே, ஆனால் இந்த குச்சியை உன்னை விட சிறந்த ஒரு முட்டாளை கண்டுபிடிக்க அவனிடம் நீ கொடுக்க வேண்டும். வேறு யார் ஒரு முட்டாளோ அவன்கிட்ட தான் நீ கொடுக்கணும். உடனே அதுக்கு வந்து நான் உனக்கு தக்க ஊதியத்தை வழங்குகிறேன். உன்னை பெரிய முட்டாளை கண்டுபிடித்து குச்சியை கொடுக்கும்படி மன்னன் கட்டளையிட, அந்த முட்டாள் என்ன தெரியுமா செய்தான்? அருமையான ஒரு டேர்னிங் பாயிண்ட். என்ன செய்தான்? அந்த முட்டாள் உடனடியாக தனது குச்சியை மன்னரிடம் நீட்டி, பிடித்து கொள்ளுங்கள் மன்னா, கோபத்தில் அப்படியே ஆத்திரத்தில் எந்திரிச்சு அப்படியே மூஞ்சில் ஃபுல்லு கோபமாக, மன்னன், என்ன தைரியம் உனக்கு, என்னை பெரிய முட்டாள் என்கிறாயே என்று சத்தம் போட்டாராம். முட்டாள் தனது பேச்சு துணியில் மாற்றினார். தன்னுடைய வந்து அப்படியே முட்டாள் மாதிரி இருந்தால் உடனே ஒரு சாது மாதிரி பேசினாராம். நிச்சயம் மன்னா, நீங்கள் தான் இந்த உலகத்தில் பெரிய முட்டாள். இந்த அரசபைக்கே நீங்கள், அந்த ஆட்சியாளர் நீங்கள் தான் முட்டாள். ஆசையுடன் அனுபவித்த அரசியையும் கஷ்டப்பட்டு கட்டி காத்த கஜானாவையும் பாசத்துடன் பார்த்து வளர்த்த படைகளையும் குதிரைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் அழைத்து செல்ல இயலாது என்று சொல்கிறீர்கள். ஆனால் எங்கு செல்கிறோம் என்பதை நீங்கள் உணரவில்லை. எங்கு செல்கிறோம், ஏன் செல்கிறோம், எப்படி செல்கிறோம், யாரோட செல்கிறோம், எதற்கு செல்கிறோம், இப்படியே இருக்க நீங்கள் ஒன்றுமே அறிஞ்சிக்கலை. எங்கோ சொல்லும் உம்மை விட பெரிய முட்டாள் யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் சேர்த்துங்க, சொத்து சேர்த்துங்க, பணம் சேர்த்துங்க, ராணியை சேர்த்துங்க, சேனைகளை சேர்த்துங்க, எல்லாம் சேர்த்து கஜானாவே நிரம்புது. ஆனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நான் யார், ஏன் பிறந்தேன், ஏன் துன்பப்படுகிறேன், வாழ்வில் குறிக்கோள் என்ன, கடவுள் யார், கடவுளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், மரணம் என்றால் என்ன, பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அப்பால் இருப்பது என்ன, எதையுமே தெரிந்து கொள்ளாமல் இந்த பூமியில் வாழ்ந்து என்ன பலனையா? முட்டாளின் சொற்களில் பதிந்திருந்த ஆழமான கருத்துக்கள் மன்னனின் நெஞ்சில் பசுமரத்து ஆணியைப் போல நன்றாக பதிந்தன. குச்சியை வைத்துக்கொண்டு ஊரே வலம் வந்த முட்டாளிடம் இத்தனை ஞானமா? மன்னருக்கு சந்தேகமெல தான் உண்மையில் முட்டாள் அல்ல என்றும், பல வருடங்களுக்கு முன்பு தங்களை காண வந்த சாதுவின் சீடன் என்று தக்க தருணத்தில் ஆன்மீகம் உபதேசம் அளிப்பதற்காகவே முட்டாளாக நடித்தேன் என்று விளக்கினாராம் அந்த சீடன். உடனே
கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் செய்வது போல மரணம் தன்னை நெருங்கி வந்த பிறகு வாழ்வின் உண்மையான பிரச்சனைகளை மன்னருக்கு புரியத் தொடங்கின. வாழ்வை வீணடித்துவிட்டு புலம்பத் தொடங்கினான். இது இருப்பினும் எஞ்சியுள்ள காலங்களாவது பூரண கிருஷ்ண பக்தியில் பங்கு கொண்டு பகவத்கீதையை படித்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே என்று நாம் சொல்லி மகா மந்திரத்தை உச்சரிக்கும்படி மன்னனுக்கு அறிவுறுத்தினார். தன்னையே பெரிய முட்டாளாக ஏற்றுக்கொண்ட மன்னன் தன்னை போல முட்டாளாக இருந்து விடாதீர்கள் என்று தனது பிரஜைகளுக்கு அறிவுறுத்தினார். எஞ்சிய குறுகிய காலத்தில் கிருஷ்ண பக்தியில் முழுமையாக ஈடுபட்டார். இருப்பினும் அவரது வாழ்வில் பெரும் பகுதி ஒரு பெரிய முட்டாளின் வாழ்க்கையாகவாவது அமைந்தது. உண்மையில் நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நாம் இதை தான் பக்தி யோகத்தை, நீங்கள் இந்த கிருஷ்ணா பக்தி யோகத்தை பிடிச்சிட்டங்கனாவே அவர் உங்களுக்கு நம்ம செய்த பாவ புண்ணிய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு அடுத்து ஞான யோகத்தை கொடுத்தார். ஞான யோகம் என்பது என்ன? நம் மகரிஷி கொடுத்த ஞான யோகம். நம்மில் பெரும்பாலானவர்கள் ஆன்மீக வாழ்வில் ஆர்வம் காட்டாமல் உலக சொத்துக்களை சேகரிப்பதிலும் இன்பமடைவதிலும் முழுமூச்சாக செயல்பட்டு கொண்டுள்ளோம். ஆனால் அவை அனைத்தையும் அல்லது அவற்றின் ஏதேனும் ஒன்றை கூட மரணத்தின் போது நம்மளால் கொண்டு செல்ல இயலாது. இந்த உண்மையை உணர்ந்த பெரிய முட்டாளாக இருக்காமல் வாழ்வில் எந்த நிலை இருந்தாலும் அந்த நிலையில் இருந்தபடியே நாம் இந்த பக்தி யோகம் ஞான யோகத்தை புரிந்து கொண்டு தீவிரமாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அது என்னன்னா, பல பிறவிகளை கடந்த பின்னரும் யாரொருவன் புத்திசாலியோ அவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக கிருஷ்ணனிடம் நம் மகரிஷியிடம் சரணடைகிறார்களோ அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவர் என்று நம் பகவத்கீதையில் கூறப்படுகிறது. யோகத்தில் இருக்கும் புத்திசாலி மனிதர்கள் நாம் பக்தி யோகத்தையும் ஞான யோகத்தையும் சிறப்பாக வழிபட வேண்டும். அதனால தான் நம்ம எப்போதுமே சொல்லுவாங்கன்னா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தையும் சொல்லுங்கள். இப்போ நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் என்னென்னா, வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இதையும் நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் இந்த பிரபஞ்சமே நல்லா இருக்கும். நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு இல்லை, இந்த பிரபஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு நாம் இந்த மகாமந்திரத்தையும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தையும் வாழ்க வளமுடன் மந்திரத்தையும் நாம் சொல்ல வேண்டும். அதனால் நாம் தெரிஞ்ச அளவுக்கு நாம் அடுத்தவர்களையும் முட்டாளாக இருக்கும் மனிதர்களையும் நாம் நல்லவர்களாக ஆக்கி இந்த பக்தி யோகம் ஞான யோகத்தில் கொண்டு வரும்படி நாம் வேண்டிக் கொள்கிறேன். அதனால தான் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏதோ பார்க்குறவங்க 10 பேரோ 5 பேரோ 100 பேரோ தெரியாது, ஆனால் அதில் அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு மாறுவாங்க. வாழ்க வளமுடன் அம்மா. ஹரே கிருஷ்ணா. சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக.